ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆன்லைன் மூலமாக இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் தேவன் இன்றைய நாளிலே பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேணும். நாங்கள் யாவரும் கண்களை மூடி நாங்கள் ஒரு மனமாக நாங்கள் ஜெபிப்போம். இந்த தேவ செய்தி உங்களோடு பேசட்டும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாராக. நாங்கள் ஜெபிப்போம். அன்பு மெருக்கம் நிறைந்த பரம தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் சுவாமி, இந்த தேவ செய்தியை உம்முடைய பாதப்படியிலே அர்ப்பணிக்கிறேன். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, சுயமாக மாம்சமாக எந்த ஒரு வார்த்தையும் வராதபடி இந்த வார்த்தையானது ஆண்டவரே நீர் பேச வேணுமாய் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, நீர் கிரியை செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறேன். இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்பட வேணுமாய் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேணுமாய் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன குறைவுகள், என்னென்ன தேவைகள், மாற்றங்கள் இருக்கிறதோ அவைகளை நீர் வெளிப்படுத்த வேணுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பாதத்தில் இந்த தேவ செய்தியை அர்ப்பணித்து இயேசுவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஆமென். இன்றைய நாளிலே நான் யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருந்து சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். யோவேல் தீர்க்கதரிசி என்பவருடைய ஊழிய காலங்கள் கிறிஸ்துவுக்கு முன் 840 முதல் கிறிஸ்துவுக்கு முன் 830 வரையான காலமாகவும், அதாவது ஒரு 10 வருட காலம் அவருடைய ஊழிய காலமாக இருக்கிறது. யோவேல் என்றால் யெகோவா தேவனாக இருக்கிறார் என்று ஒரு அர்த்தம், அவருடைய பெயருடைய அர்த்தம். இந்த புத்தகத்தில் என்னத்தை பார்க்கிறோம் என்றால், யோவேல் தீர்க்கதரிசி எருசலேம் தேசத்தை சேர்ந்தவர். இவர் பெத்துவேல் என்பவருடைய மகன். யூதேயா மக்களுக்கு இவர் ஊழியம் செய்தாலும் மற்ற ஜாதிகள் மீதான நியாய தீர்ப்புகளையும் மற்றும் சில காரியங்களையும் அவர் கூறியிருக்கிறார். மற்ற புற ஜனங்களுக்கும் அவர் யூதேயா தேசத்தில் இருந்தாலும் மற்ற ஜனங்களுக்குரிய ஊழியங்களையும் இவர் செய்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் நான் பார்க்கிறோம், வெட்டுக்கிளிகள் யூதேயாவை பாதித்த நேரம், அரித்து அங்கே நஷ்டப்படுத்தின நேரமே யோவேல் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் கூறியிருக்கிறார். யோவேல் 1 அதிகாரம் 2 வசனத்திலே பார்க்கிறோம், முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள், உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாவினுடைய நாட்களிலாவது இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது உண்டா? அப்படியாக கேட்கிறார். இப்படியான சம்பவங்கள் நடந்ததா? இப்பொழுது என்ன இந்த உலக நாடுகளிலே நடந்து கொண்டிருக்கிறது? இப்படியான சம்பவங்கள் நடந்தது உண்டா? அப்படித்தான் நாங்களும் கேட்கிறோம். 3 வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பிள்ளைகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளின் சந்ததியாருக்கும் அறிவியுங்கள். அதாவது சந்ததியார் என்று சொல்லும் பொழுது பரம்பரைக்கே இந்த காரியங்களை அறிவியுங்கள். இப்படி நடந்தது உண்டா? முற்பிதாக்களுடைய காலங்களிலே இப்படி நடந்தது உண்டா? இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் யோவேல் தீர்க்கதரிசி அந்த காலங்களிலே தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். அதாவது 4 வசனம் சொல்லுகிறது, பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுகட்டை பூச்சி தின்றது. அதாவது ஒரு பூச்சி சாப்பிடாமல் விட்டதை மற்றது சாப்பிட்டது, மற்றது சாப்பிடாமல் விட்டதை மற்றது சாப்பிட்டது. இப்படியான ஒரு அழிவை அங்கே நாங்கள் பார்க்கிறோம். திராட்சை செடிகளை அழித்த காரியத்தை தான் யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இப்பொழுது இந்த உலக நாட்டிலும் இதுதான் நடக்கிறது. பொருளாதாரம், சமூக சமய துறைகளிலே ஏற்பட்டுள்ள பாதிப்பு, அங்கே தாக்கங்களை யோவேல் புத்தகத்திலே தீர்க்கதரிசி அழகாக வர்ணித்திருக்கிறார். இப்பொழுது சமய காரியங்களிலும் பல தாக்கங்கள் ஏற்பட்டுள்ளது, சமுதாயத்திலும் தாக்கங்கள் ஏற்பட்டுள்ளது. எவ்வளோ கம்பெனிகள் மூடப்பட்டு இருக்கிறது. இந்த 2-3 மாத காலமாக அங்கே நிறைய பேருக்கு வியாபாரங்கள் இல்லை, வேலை செய்கிறவர்களுக்கு தொழில் இல்லை. எவ்வளவு காரியங்களை நாங்கள் கண் முன்பதாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொழில்கள் மூடப்பட்டிருக்கிறது, வியாபார ஸ்தலங்கள் மூடப்பட்டிருக்கிறது, எத்தனையோ கோடிக்கணக்கான நஷ்டங்கள், இவைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அந்த நாட்கள் கடந்து போக போக அது சரிப்பட்டு வரும் என்று தேவனுக்குள்ளாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். எப்படி எனில், தேவ பிள்ளைகள் ஒன்று கூடி அங்கே உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். இதைத்தான் அங்கே யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அங்கே யோவேல் 1 அதிகாரம் 5 தொடக்கம் 7 வசனத்திலே நாங்கள் காண்கிறோம், வெறியரே விழித்து அழுங்கள், திராட்சை ரசம் குடிக்கின்ற சகல ஜனங்களே புது திராட்சை ரசத்தின் நிமித்தம் அலறுங்கள். தொடர்ந்து பார்க்கும் பொழுது, என் திராட்சை செடியை அழித்து என் அத்திமரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது,
அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. இப்படியான ஒரு திராட்சை கொடியை பற்றி, திராட்சை செடியை பற்றி யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதையெல்லாம் அழிந்து வெண்மை, அந்த கொடிகள் எல்லாம் வெண்மையாகி போய் விட்டதாம், கிளைகள் வெண்மையாகி விட்டது. இப்படியான ஒரு நஷ்டம், இப்படியான ஒரு அழிவு அந்த காலத்திலே வெட்டுக்கிளிகள் மூலமாக வந்தது. இப்படியான அழிவை நாங்கள் அந்த வசனங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். இதனால் யோவேல் தீர்க்கதரிசி அழகாகவும் அலறும்படியாகவும் அழகாக கூறுகிறார். அங்கு யோவேல் 1:13 பார்க்கிறோம், ஆசாரியரே புலம்புங்கள், பலிப்பீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரெட்டு உடித்தினவர்களாக ராத்தாங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. இந்த காலங்களிலே திருவிருந்து நடைபெறுகிறதா? எங்களுடைய சபைகளிலே கூடி வர முடிகிறதா? இல்லவே இல்லை. போஜன பலியும் இல்லை, பான பலியும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்படியான ஒரு காலங்களை நாங்கள் கடந்து வந்தோம். அங்கே தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் பொழுது ஆலயங்கள் பூட்டப்பட்டது, பான பலியும் இல்லை, போஜன பலியும் இல்லை என்று ஆலயங்கள் பூட்டப்பட்டது என்று யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆலயங்கள் பூட்டப்பட்டு இருக்கிறது. உலக நாட்டிலே ஆலயங்கள் பூட்டப்பட்டு விட்டது. அந்த நாட்களிலே எவ்வளவோ எங்களுக்கு நேரங்கள் இருந்தது, ஜெபிக்க நேரங்கள் இருந்தது, எல்லா இடங்களுக்கும் போக நேரங்கள் இருந்தது. ஆனால் இப்பொழுது என்ன நடைபெற்றது? யோவேல் தீர்க்கதரிசி கூறிய வண்ணம் எல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கே நாங்கள் தொடர்ந்து அங்கே இந்த ஆலயத்தை குறித்து பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியரிலே சொல்லப்படுகிறது, சபையை அசட்டை பண்ணினோம் என்று பார்க்கிறோம். சபையை அசட்டை பண்ணி இருக்கிறார்கள். அநேகர் என்ன செய்கிறார்கள்? விசுவாசிகள் சபைக்கு வருகிறார்கள். வந்தால் என்ன நடக்கிறது? நேரம் காலங்களுக்கு வருவது கிடையாது. அங்கே 10 மணி ஆராதனை என்று சொன்னால் 11 மணி 12 மணிக்கு வருகிறார்கள். இப்படியாக வரும் பொழுது ஆமீன் சொல்லத்தான் அவர்கள் வருகிறார்கள், வேறொன்றுக்கும் அல்ல. ஏதோ அவர்களுடைய முகத்தை காட்ட வேண்டும், போதகருக்கு காட்ட வேண்டும், மற்ற மக்களோடு கதைத்து விட்டு போக வேண்டும், பின்பதாக இருந்து விட்டு முகத்தை காட்டிவிட்டு போவார்கள். இது அல்ல தேவ பிள்ளைகளுடைய அழகு. தேவனுடைய பிள்ளைகள் சரியாக இருந்தால் இப்படியான ஒரு நிலைமை, லாக்டவுன் இப்படியாக உலக நாடே இப்படியாக நடந்திருக்காது. எனவே எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். அங்கே வேத வசனங்கள் இப்பொழுது காலத்திலே என்ன நடக்கிறது? வேத வசனங்களை போன்ல பார்க்கிறார்கள். போன்ல உண்மைத்தான், அதை நான் பிள்ளை என்று சொல்லவில்லை. போன்ல பார்க்கிறார்கள் வேதத்தை, வேத வசனம் அங்கே போதவர் சொல்லும் பொழுது அதை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அது தொடர்ந்து என்னத்தை பார்க்கிறார்கள்? வேறு காரியங்களே சபையிலே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே நாங்கள் நினைப்போம் வேதத்தை தான் பார்க்கிறார்கள். இல்லவே இல்லை, வசனத்தை பார்க்கிறார்கள். அடுத்த வினாடி அது வேறொரு காரியத்திற்கு போகிறது. இதை யார் பார்க்கிறார்? ஒரே ஒருவர் பார்க்கிறார், ஆண்டவராகிய இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே ஆலயம் தொடங்கினதும், வர்ஷிப் நடக்கிறது, ஆராதனை தொடங்கினதும் அங்கே போதகர் அங்கே தேவ செய்தியை கொடுக்கிறார். எல்லாம் தேவ பிரசன்னத்தோடு ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் சபைக்குள்ளே. ஆனால் மக்கள் என்ன செய்கிறார்கள்? பிந்தி வருகிறார்கள். அப்படியானால் தேவன் அங்கே வந்து காத்திருக்கிறார். காத்து அவர் அங்கே அமர்ந்து இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தினாலே ஆலயம் நிரம்பி இருக்கிறது. உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. பிந்தி வருகிறவர்கள் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் காத்திருக்கிறார் இந்த மக்களுக்காக. இது அழகா? இது நேர்மையா? இதை தேவன் விரும்புவாரா? எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் வந்து சபையிலே அமர்ந்து இருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டு அவர் காத்திருக்கிறார். இன்று எங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். இன்னைக்கு ஒரு பெரிய மினிஸ்டர் வருகிறார், ஒரு மந்திரி வருகிறார். எவ்வளவு நேரத்தோட நாங்கள் போகிறோம்? எவ்வளவு நேரத்தோட? 6 மணிக்கு அவர் வாரது என்று சொன்னால், என்னுடைய அனுபவத்திலே நான் சொல்லுகிறேன், 6 மணிக்கு அவர் வருகிறார் என்று சொன்னால் நாங்கள் இங்கிருந்து 2 மணிக்கே போய் அங்க நிக்க வேணும் வாசல்ல. இல்லாட்டி 12 மணிக்கு வர சொல்லுகிறார்கள். அங்கே செக்கிங் அப்படி இப்படி என்று, இப்படியான ஒரு உலகம். ஆனால் விசுவாசிகள் தேவனுடைய காரியத்துக்கு முதலிடம் கொடுப்பது கிடையாது, அதை ஆயத்தப்படுத்துவது கிடையாது. ஒரு திருமண சடங்கு என்று சொன்னால் 1 கிழமை 1 மாசத்துக்கு முன்னே இந்த டேட்ல திருமணம் நடக்கிறது. உடுப்புகளை ஆயத்தப்படுத்துகிறார்கள், அங்கே குடும்பமாக ஆயத்தம் செய்கிறார்கள், அந்த நாளை நியமிக்கிறார்கள், இப்படியான காரியங்கள். ஆனால் தேவ ஆலயத்திற்கு ராஜாதி ராஜா, இந்த உலகத்தை படைத்த அற்புதமான தேவன், உன்னையும் என்னையும் படைத்த தேவனை பார்க்க நாங்கள் எப்படி வருகிறோம்? என்னத்தை செய்கிறோம்? நாங்கள் விசுவாசிகள்
அதிகமாக உணர்ந்து இப்படியாக நாங்கள் சரியாக இருந்தால் இந்த தேசம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். அநேகர் இங்கே மருத்துவமனையில இருக்கிறார்கள், அநேகர் நோயோடு இருக்கிறார்கள். இதெல்லாம் அங்கே அவசியம் இல்லாத காரியம். தேவ பிள்ளைகள் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, சரியாக நாங்கள் முழங்காலிலே இருந்து ஜெபிக்கும் பொழுது, தேவன் குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேசத்திலும் பெரிய காரியத்தை செய்வார். அது மாத்திரமல்ல, அங்கே தொடர்ந்து நாங்கள் சில காரியங்களை பார்க்கிறோம். யோவேல் 1:14 பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனுடைய ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை கூப்பிடுங்கள். உபவாச நாளை நியமியுங்கள் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். மூப்பரை கூப்பிடுங்கள். யார் வருகிறார்? உபவாசம் இருக்கும் பொழுது யார் வருகிறார்கள்? யார் வந்து உபவாச நாளில் இருக்கிறார்கள் தான், இல்லை என்று சொல்ல வரவில்லை. கொஞ்சம் பேர் அங்கே ஆராதனைக்கு வருகிறதை விட உபவாச நாளிலே கொஞ்சம் பேர், வேத படிப்பிலே கொஞ்சம் பேர். இப்படியாக முதலிடம் தேவனுடைய காரியங்களுக்கு கொடுப்பது இல்லை. இதைத்தான் அங்கே சொல்லுகிறார், உபவாச நாளை நியமியுங்கள். இப்பொழுது அது டூ லேட். எப்படி உபவாச நாள் நியமிப்பது? எப்படி கூடி வருவது? எப்படி மூப்பர்கள் வருவார்கள்? ஆலயங்கள் தான் மூடப்பட்டு கிடக்கிறதே. எப்படி நாங்கள் ஒன்று கூடி ஆராதிப்போம், ஒன்று கூடி ஜெபிப்போம்? கொடுத்த சந்தர்ப்பத்தை நாங்கள் விட்டோம். இனிமேலும் நாங்கள் விடக்கூடாது. இப்பொழுதே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ஒரு தடவை நாங்கள் விட்டோம். எங்களுக்கு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார், சுதந்திரமாக ஆராதிக்க, சுதந்திரமாக எல்லா காரியங்களும் எங்கெங்கு போக வேணுமோ அலைந்து திரிந்தோம். ஆடு மாடுகளை போல எங்கு சென்றாலும் அங்கே வீடுகளிலே மக்கள் கிடையாது. அங்கே ஒரு நாள் நான் அங்கே போகும் பொழுது ஒருவர் சொல்லுகிறார், இந்த டிராபிக்கை பார்க்கும் பொழுது நான் நினைக்கிறேன், இந்த கொழும்பு நகரத்திலே வீடுகளிலே ஒருத்தரும் இல்லை என்று. எல்லாம் ரோட்ல தான் இருக்கிறார்கள். இப்பொழுது எங்கே போனார்கள்? என்ன நடந்தது? இந்த சந்தர்ப்பம் எங்கே போனது? ஆண்டவர் கொடுத்தார், அழகான சந்தர்ப்பங்களை கொடுத்தார், எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்தார். கொடுத்தது யாரு? தேவன் கொடுத்தார். எல்லாம் அடைக்கப்பட்டது, எல்லாமே மூடப்பட்டது, எல்லாமே அடைக்கப்பட்டு போய்விட்டது. இப்படியே திரும்பவும் நாங்கள் இனிமேல் பிள்ளை விடாமல், இதைத்தான் நாங்கள் இந்த புத்தகத்திலே பார்க்கிறோம். யாவரும் மனம் திரும்புங்கள். மனம் திரும்பும் பொழுது தேவன் பெரிய காரியத்தை செய்வார். அங்க யோவேல் 1:13 பார்க்கிறோம். அதைத்தான் சொல்ற, தேசத்திற்காக ஜெபியுங்கள், எதிர்காலம் பாலாக போகிறது. யோவேல் தீர்க்கதரிசி அழகாக சொல்லுகிறார், எதிர்காலங்கள் பாலாக போகிறது. எனவே இந்த தேசத்திற்காக ஜெபியுங்கள், ஒன்று கூடி ஜெபியுங்கள். ஜெப ஆவியை தேவனிடத்திலே கேளுங்கள், ஜெப ஆவியை கேளுங்கள், ஜெப ஆவியை ஊற்றுவார் தேவன். யோவேல் 2:11 கடைசி பகுதி சொல்லுகிறது, கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாயிருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? எனவே தேவனுடைய பிள்ளைகளை மிகவும் எச்சரிக்கையாக நாங்கள் இருக்க வேண்டும். தேவனுடைய கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாக இருக்கும், அதை சகிக்கிறவன் யார் என்று அழகாக கேட்கிறார். எனவே நாங்கள் அதை சகிக்கத்தக்கதாக அந்த பயங்கரமான நாளை நாங்கள் எதிர்கொண்டு பாலாக போக விடாதபடி நாங்கள் ஜெபத்திலே காத்திருந்து, நாங்கள் மட்டுமல்ல எங்களுடைய பரம்பரையை தேவ பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து, எங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அந்த பரம்பரையை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த பயங்கரமான நாளுக்குள்ளே எங்களுடைய பிள்ளைகள் போய்விடக்கூடாது. சரியான வழிகளிலே போக வேண்டும். சரியான காரியத்தை நாங்கள் சொல்லி பெரிய காரியங்களை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஜெபத்திலே காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, 12 ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திலே திரும்புங்கள். அங்கே தேவன் சொல்லுகிறார், யோவேல் தீர்க்க தரிசனம் மூலமாக, என்னிடத்திலே திரும்புங்கள், அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும். அதாவது என்ன தெரிகிறது இதிலிருந்து? யாருமே முழு இருதயத்தோடு தேவனை தேடுவது கிடையாது. முழு இருதயம் எங்கே இருக்கிறது? தங்களுடைய பிள்ளைகளிலே, மனைவியிலே, காதலர்களிலே, காதலியிலே, அல்லது உலக காரியங்களிலே, தொழிலிலே, வியாபாரத்திலே முதலிடம். முழு இருதயம் அங்கே இருக்கிறது. உழைப்பு 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 உழைத்து கடைசியிலே என்னத்தை கண்டோம்? எல்லாம் அழிவாக போகிறது. பயங்கரமான நாள் வரப்போகிறது. எல்லாமே அழிந்து போகிற காலங்கள் வரப்போகிறது. அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? எனவே முழு இருதயத்தை தேவன் தேடுகிறார்.
அவர் ஆசைப்படுகிறார் உங்களுடைய முழு இருதயம் வேண்டும் என்று. முழு இருதயத்தோடு தேடுங்கள், என்னிடத்தில் திரும்புங்கள் என்றும் அந்த வார்த்தை சொல்லுகிறது. அவரை தேட வேண்டும், அவர் பக்கமாக நாங்கள் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, தேவனோடு உங்களுடைய உறவு எப்படி இருக்கிறது? ஜெபத்திலே உண்மை இருக்கிறதா? தேவ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்களா? வேதம் வாசித்து அதை தியானிக்கிறீர்களா? எப்படி இருக்கிறது உங்களுடைய உறவு? தேவனோடு அன்பு எப்படி இருக்கிறது? யோவேல் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது துன்மார்க்கமாய் வாழும் தேசம் தேவனால் அங்கே தண்டிக்கப்படும் என்பதை காண்கிறோம். துன்மார்க்கமாக எந்த தேசம் வாழுகிறதோ அது யார்? மக்களுக்கும் தான், விசுவாசிகளுக்கும் தான். நாங்கள் துன்மார்க்கமாக போகக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ பயம் எங்களிலே இருக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முதலிடம் கொடுத்து எல்லா காரியங்களையும், அவருடைய ஊழியத்திலேயோ அவருடைய காரியங்களிலேயோ எல்லாத்திலையும் எங்களுடைய நடை உடை பாவனை எல்லாவற்றிலும் நாங்கள் சரியாக இருக்கும் பொழுது தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். 1 தீமோத்தேயு 2:4 சொல்லுகிறது படி எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. வெட்டுக்கிளி எப்படி யூதேய தேசத்தை அழித்து நாட்டின் பொருளாதார சமூக சமய துறைகளில் பாதிப்பு ஏற்படுத்தியதோ அதை எப்படி அவர் அங்கே வெட்டுக்கிளியை வைத்து எப்படி அவர் யோவேல் தீர்க்கதரிசி விளங்கப்படுத்துகிறார் என்று நாங்கள் பார்த்தோம். இது இப்போது எமக்கு இப்பொழுது இந்த வைரஸ் மூலமாக பொருளாதாரம், சமுதாய, சமய துறைகளிலே பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதை அறிந்தவர்கள், விளங்கியவர்கள் உண்மையாக மனம் திரும்ப வேண்டும். இப்பொழுது இந்த சமுதாயத்திலே நடக்கிற காரியங்கள், சமய கலாச்சாரங்களிலே நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உணர்ந்து நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம், என்னாலே ஏதாவது பிள்ளை வந்தால் அதை ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று ஒவ்வொருவரும் நாங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் மனம் இறங்குவார். உங்களுக்காக மனம் இறங்குவார், எனக்காக மனம் இறங்குவார், உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்காக அவர் மனம் இறங்கி உங்களுக்காக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, யாவரும் மனம் திரும்பி ஜெபிக்கும் வேளையிலே தேவன் ஒரு மன மாற்றத்தை தந்து யோவேல் அங்கே 2:12 சொல்லுகிறது போல, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திலே திரும்பும் பொழுது அங்கே என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படி திரும்பும் பொழுது தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கட்டாயமாக அவர் அதை செய்வார். எனவே நாங்கள் பயப்பட தேவையே இல்லை. தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம், உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் மனம் திரும்புங்கள் என்று பார்க்கிறோம். யோவேல் அழகாக சொல்லுகிறார், இப்படி சொல்லுகிறார், வஸ்திரங்களை அல்ல உங்களுடைய இருதயங்களை கிழித்து மனம் திரும்புங்கள். அந்த உண்மையான மனம் திரும்புதலை ஆண்டவராகிய இயேசு விரும்புகிறார். யோவேல் 2:18 சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தராகிய நான் தேசத்திற்கு வைராக்கியம் கொண்டு கடாட்சிப்பேன். அதாவது அந்த வார்த்தையை அழகாக சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் தங்கள் தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு கடாட்சிப்பார். இந்த தேசத்தை தேவன் கடாட்சிப்பார். எப்படியாக கடாட்சிப்பார்? இருதயத்தை கிழித்து நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இருதயத்தை கிழித்து மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதை தேவன் விரும்புகிறார். இப்படி நாங்கள் செய்யும் பொழுது ஆண்டவராகிய இயேசு இந்த தேசத்தை கடாட்சிப்பார், எங்களுடைய குடும்பங்களை கடாட்சிப்பார், எங்களுடைய குடும்பங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார், எல்லா விதமான பாதுகாப்பையும் எங்களுக்கு கொடுப்பார். எதை குறித்து நாங்கள் பயப்பட தேவையில்லை. வைரஸ் இல்லை, எந்த வைரஸ் வந்தாலும், எந்த கொரோனா எது வந்தாலும் தேவன் எங்களுடைய குடும்பங்களை, எங்களுடைய உற்றார் உறவினர்களை அவர் பாதுகாப்பார். அதற்கு நாங்கள் சரியாக இருக்க வேண்டும். நாங்கள் சரியில்லாவிட்டால் நாங்கள் பெரிய பாலான காரியங்களை தான் நாங்கள் காண வேண்டியதாக இருக்கும், பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி இருக்கும். தேவன் சொன்ன பிரகாரம், இந்த யோவேல் தீர்க்கதரிசனே சொன்னதின் பிரகாரம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்போம், மிகவும் கவனமாக இருப்போம். எங்கள் முழு இருதயத்தை தேவனுக்கு கொடுப்போம், அவருக்கு முதலிடம் கொடுப்போம். அப்பொழுது தேவன் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாங்கள் ஜெபிப்போம். என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுடைய குறைவுகளை நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்திலே தேவன் பேசி இருந்தால் நீங்கள் ஜெபியுங்கள். நான் மனம் திரும்ப வேண்டும்,
நான் சிறு பிள்ளைகளை விட்டுருக்கேன். அந்த பிள்ளைகளை எல்லாம் தேவன் உணர்த்துவார். நாங்கள் மனம் திரும்பி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை, இந்த தேசத்தை கடாட்சிப்பார். கட்டாயமாக அது நடக்கும். நாங்கள் விசுவாசிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்ய அற்புதமான தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். நாங்கள் இருவர் ஒருமனப்படும் பொழுது ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். நாங்கள் கண்களை மூடி ஜெபிப்போம். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார். என்னோடு நீங்கள் ஜெபியுங்கள். தேவன் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை கிழித்து நீங்கள் ஜெபிக்கிற வேளையிலே தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை ஆசீர்வதித்து நான் உங்களை உயர்த்துவேன், நான் உங்களுக்கு சகல விதமான பாதுகாப்பையும் கொடுப்பேன், நான் வேலி போடுவேன் என்று சொல்லுகிறார். எனவே நாங்கள் ஜெபிப்போம். அன்பு இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் எங்களுடைய உண்மையான உள்ளத்தோடு, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து முழு இருதயத்தை உமக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலே சுவாமி, நாங்கள் மனம் திரும்பி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த தேவ செய்தியை கேட்டு ஒவ்வொருவரையும் உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேணுமாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் உடைய இரட்டிப்பான பாதுகாப்பு அவர்களோடு வரட்டும் சுவாமி. எந்த ஒரு குறைவுகளும் வராதபடி இந்த பஞ்ச காலங்களிலே, இந்த சமுதாயத்திலே நடக்கிற இந்த கலாச்சாரமான ஆண்டவரை தடையான காலங்களிலே, எல்லா விதமான கம்பெனிகளும் மூடப்பட்ட காலங்களிலே ஆண்டவரை இந்த மக்களை நீர் வழி நடத்த வேணுமாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் நீர் சந்திக்க வேணுமாய் ஜெபிக்கிறேன். உம்மால் முடியாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து, அவர்களும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அந்த குடும்பத்திலும், அந்த அவர்களுடைய தேசத்திலும், எங்களுடைய தேசத்திலும் நீர் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டதுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த ஜெபத்தை கேட்டு நீர் எங்களுக்கு பதில் தந்த தயவுக்காக உமக்கு நன்றி சுவாமி. உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு வேலி போட்டு எங்களை பாதுகாத்து இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை கேட்ட நீர் ஆண்டவரை தொடர்ந்தும் எங்களை வழி நடத்துகிறபடியால் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஆமென்.